அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இந்த நீட் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் வந்தாச்சு. ஸோ எல்லா மாணவர்களும் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. காலையிலேருந்து நிறைய சர்வர் இஷ்யூஸ், கேப்சா பின் போட்டாலும் கூட அது சரியாக வரல, ராங் வருது, கரெக்டாக போட்டு கூட ராங் வருது, நிறைய அப்டேட் பண்ணாங்க. ஒன்றும் அவசரப்பட வேணாம், நின்று நிதானமாக பொறுமையாக ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிடும். சில பேருக்கு டவுன்லோட் ஆகிருக்கு, ஆனால் அதில் ஃபோட்டோகிராஃப் பேஸ்ட் ஆகலை, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது. ஸோ என்டிஏ சீக்கிரமே அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பயந்து இதை பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதிகபட்சம் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே மதியமாக ஒரு 2-3 மணிக்கு மேலே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்குள்ளே அது பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து மினிமம் 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹால் டிக்கெட்டுன்றது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே இருக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அதை அலர்ட்டடாக எடுத்துக்கணும், என்னென்ன வந்து பிஃபோர் எக்ஸாம் போகும்போது இதை ப்ரிப்பேர்டாக கையில் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் தெரியாத இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு வீடியோ தான். ஸோ முக்கியமாக நீங்கள் மட்டும் அதை பயனடைந்தால் பத்தாது. கண்டிப்பாக நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் சில நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களை கொஞ்சம் அலர்ட்டடாக எக்ஸாம் போக சொல்லுங்கள். இட்ஸ் ஏ கிரியேட் அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ் நிறைய மாணவர்கள் கொடுத்தும் கூட நம்ம எவ்வளோதான் சொன்னாலும், எத்தனையோ யூடியூபர்ஸும் எத்தனையோ மீடியாவில் நம்ம சொன்னாலும் கூட கடைசியில் பாருங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு போய் கடைசியில் எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியாமலோ, இல்லை எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது மிகப்பெரிய பய உணர்வோடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்துட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபர்தராக நீட்டோடைய எல்லாம் கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் எல்லா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுமே ரெகுலராக இந்த சேனலில் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹால் டிக்கெட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நீட் ஸ்கோர் கார்டுன்றது அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ, எது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் கிளியராக சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர். உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அதில் என்ன ரோல் நம்பர் வந்திருக்கோ அந்த ரோல் நம்பர் அப்ளிகேஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், கேண்டிடேட்டோடைய பெயர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இருக்கா. இதில் ஒரு சில பேர் நான் டாட் வச்சிட்டேன் சார், இன்சில் போடலை சார், கடைசியில் இன்சில் வைக்கணும் சார், என்னோட 10th மார்க்ஸில் எப்படி இருக்குது சார், இதெல்லாம் வந்து ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. பரவாயில்ல, விட்டுருங்க. எக்ஸாம் முடியட்டும், எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். இல்லைனாலும் கூட வந்து நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் இனிமேல் கரெக்ஷன்ற பாசிபிலிட்டி என்டிஏவுடைய நீட் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்லேயோ இல்லை எக்ஸாம் எழுதுறதுலையோ எதையும் மாற்ற முடியாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, ஜெண்டர், கேட்டகரி. ஸோ ஜெண்டர் வந்திருக்கும், நேம் இருக்கும், இதில் உங்களுக்கு டவுட்டே இருக்காது. கேட்டகரிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில மாணவர்கள் ஓபிசி கிளியராக கொடுத்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ ஓபிசி என்சிஎல் அதில் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சில கேண்டிடேட் ஓபிசி எலிஜிபிலிட்டி இருப்பீங்க, ஆனால் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதில் இப்போ வந்து இனிமேல் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லை, ஜென்ரல் கேட்டகரி தான். ஸோ அது கேட்டகரின்றது எதை சொல்கிறாங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி அந்த மாதிரியான ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பெர்சன் வித் டிசபிலிட்டினா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அவங்க பிடபிள்யூடி கேட்டகரியில் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத கேட்பாங்க. அதை எலிஜிபிலிட்டி கொடுத்தவங்க அதில் எஸ்ன்னு வரும். அடுத்து டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து வந்து அப்ளிகேஷன், ரைட் சைடு வந்துருங்க, அப்ளிகேஷன் நம்பர். அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்பாவோட பெயர் இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதி இருக்கும். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டினா நீங்கள் அஸ் பர் த ஸ்டேட், நீங்கள் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு, நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி, நேட்டிவ் ஆஃப் கர்நாடகா அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட எலிஜிபிலிட்டியில் அதில் வரும், சரிங்களா? ஸ்கிரைப் ரெக்யூர்னா டிசபிலிட்டியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கேட்டகரியில் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கையில் எடுத்து போகணும், மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். பிடபிள்யூடியில் எஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கையில் எடுத்து போகணும். அதுக்கப்புறம் திரும்ப ரைட் சைடில் வாங்க, அதில் வந்து கேண்டிடேட் ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக அதில் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் அட்மிட் கார்டில் அப்லோட் பண்ணும்போது சிக்னேச்சர் போட்டிருப்பீங்க, அந்த சிக்னேச்சர் அதில் கரெக்டாக இருக்கா. ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கான கையிலனும் கடைசி எண்டில் வீடியோ எண்டில் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை வந்து ரெக்வஸ்ட் கேட்கலான்றதையும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நீட் ஸ்கோர் கார்டில் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீட்டெயில். டைட்டில் வந்து டெஸ்ட் டீட்டெயில். கொஷின் பேப்பர் மீடியம் வந்து இங்கிலீஷ். இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் மீடியம் ஒரு வேளை தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் வரும், சரிங்களா? உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் என்ன கொடுத்துருந்தாலும் அதோட சேர்த்து இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் மட்டும் கொடுத்தா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் கேட்டிருப்பாங்க, தமிழில் வராது, சரிங்களா? இல்லை சார் நான் தமிழ் தானே, எனக்கு தமிழில் வராதா சார்னா கொஷின் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொஷின் பேப்பர் மீடியம் வேணும்னு கேட்டிருப்பீங்க, அதில் ஒரு வேளை தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் வரும், சரிங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றே 5/5/2024 சண்டே. ரிப்போர்ட்டிங் டைம், எண்டு டைம் அட் சென்டருக்குள்ளே 11 AM வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 11 AM அவங்களோட கேட் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா?
ஸோ ஸ்டார்ட் பண்ணி கேட்டு க்ளோஸ் பண்ணுறது 1:30 PM. ஸோ கேட் 1:31க்கு நீங்கள் போனாலும் கூட கேட்டில் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு 1 o'clock போகிறதுக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட லஞ்ச் டைம்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 1 o'clock போக பாருங்கள். நம்ம அடிக்கடி சொல்கிறது அந்த என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவோம், அதை அடுத்து பார்க்கலாம். டைமிங் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கரெக்டாக உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 1:30லேருந்து 2 o'clock கூட உங்களோட ப்ரிலிமினரி செக்கிங் ப்ராசஸ், ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் உடனே சொல்லுவாங்க. டெஸ்ட் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 2 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். 2 o'clockலேருந்து 5:20 வரைக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் வெளியில் வர முடியாது. சரிங்களா, அது பார்த்துக்கோம். அடுத்து டெஸ்ட் சென்டர் நம்பர், அது வந்து சென்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு அது தேவைப்படாது, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குற நம்பர். பட் நீங்கள் அந்த சென்டரில் வந்து வெளியில் அந்த சென்டர் நம்பரோட தான் போட்டிருப்பாங்க. அதை வச்சு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சிமிலராக ஒரே அட்ரஸ், ஒரே தெருவு, ஒரு 2 சென்டரு, காலேஜ் நேம் கூட ஒன்றா இருக்கும். அது மாதிரிலாம் கூட நம்ம வேரியேட் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட் நம்பர் வேணால் தேவைப்படலாம். சரிங்களா, அடுத்து வந்து என்ன எக்ஸாம் சென்டர் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த சென்டர்ன்ற காலேஜ் நேம், லொக்கேஷன் இருக்கலாம், அப்புறம் அட்ரஸ் இருக்கும். இதுதான். இதில் வந்து சீனியர் டைரக்டர், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சிக்னேச்சர் வந்துடும். அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன். போன வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி, இல்லை நம்மளே பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி கையில் எடுத்து போகணுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த வருஷம் இன்னும் அப்படி கிடையாது. அவங்களே டிஃபால்ட்டாக ஹால் டிக்கெட் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ ஐனா நான் என்னோட பெயர், ஸ்டூடெண்டோடைய பெயர், ரெசிடிங் ஆஃப் எங்கே தங்கியிருக்கிறீங்க அந்த அட்ரஸ், அட்லீஸ்ட் ஃபுல் அட்ரஸ் எழுத முடியலனாலும் மெயின் லொக்கேஷன் சென்னை, செங்கல்பட்டு, சென்னைனா சென்னை, அது மாதிரி கூட எழுதுனா போதுமானது. இல்லை ஷார்ட் டைமில் உங்களால் எழுத முடியும்னா சின்னதாக எழுதிருங்க. சரிங்களா, அடுத்து 3 பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன, செகண்ட் பாக்ஸ் என்ன, தேர்ட் பாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ சேம் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒட்டலை, கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா கையில் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஃபெவிஸ்டிக்காவது இருக்கணும் ஒட்டுறதுக்கு. அங்கே இன்னொருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்களும் ஒட்டிக்கலாம், நீங்கள் பக்கத்தில் 4 பேருக்கும் கொடுத்து உதவி பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கையில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இல்லை வீட்டில் ஒட்டிட்டு போயிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கையில் வச்சுக்கிறது சேஃப். ஸோ ஃபோட்டோ அதில் ஒட்டிடுங்க, ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை கையில் எடுத்துட்டிங்கன்னா அதோடு சேர்த்து ஃபெவிஸ்டிக்கும் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். லெஃப்ட் தம்ப்பு நீங்கள் வந்து ஹரிஜானலாக வைக்கிறீங்க, வெர்டிகலாக வைக்கிறீங்க, பட் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஒரே டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு தடவை பண்ண சரியாகவே இல்லை சார், திரும்ப ஒரு தடவைலாம் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு டைம் தான் வைக்கணும். நல்லா ஃபுல்லாக வந்து ஃபிங்கரில் இங்கு ஃபுல்லாக பட்டுருச்சா, நல்லா வெட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வைங்க. அதுக்காக ரொம்ப லிக்யூட் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாம்ப் பேட் ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் ஸ்டேஷனரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாம்ப் பேட் ஒன்று வாங்கி வீட்டிலே வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கூட தேவைப்படலாம், நாளைக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நம்ம செலவு பண்ண மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாராவது அங்கே இருக்க யாராவது தேடி வாங்க கேட்பாங்க, அவங்களுக்கு கூட கொடுத்து உதவி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கையில் ஃபோட்டோ இருக்கணும், அடுத்து தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்கணும். 3வது இருக்கிறான் கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. எங்கே சைன் பண்ணணும்னா இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் சைன் பண்ணணும். தயவு செஞ்சு முன்னாடியே சைன் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் வேறு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது மாதிரி சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மினிமம் 2 காப்பியும் வச்சுக்கோங்க. 2 ஹால் டிக்கெட் காப்பி இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணி 2 செட்டு உங்கள் கையில் இருக்கணும். உள்ளே போகும்போது ஒரு செட்டு போதுங்கன்னு சொல்லிட்டேன்னா இன்னொரு செட்டு வீட்டில் கூட வந்துருங்க, யாராவது கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா, ஆனால் 2 செட்டு கையில் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டாக போங்க. எனிதிங் அட் எனி பிளேஸ் அட் எனி காஸ்ட் ஏதாவது ஒரு ஹால் டிக்கெட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஹால் டிக்கெட் எடுத்து கொடுத்துடலாம். இல்லை நான் ரைட் சைடில் கையெழுத்து போகிறது போல் லெஃப்ட் சைடில் போட்டேன், சென்டரில் போகிறது போல் வந்து கார்னரில் போட்டேன், இல்லை இந்த இதில் கார்னர் சைட்லேயே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் கையெழுத்து போட்டு வச்சிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கடைசியில் பக்கத்தில் எதுவும் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்தவங்க கடைசி நிமிஷத்தில் மிகப்பெரிய பதட்ட உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள இன்ஃபர்மேஷன். செகண்ட் பேஜ் ஒன்றுமே இல்லை. 6க்கு 4 போஸ்ட் கார்டு சைஸில் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுருப்பீங்க. எக்ஸாம் சென்டருக்கும் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. கையில் 2 காப்பி வச்சுக்கோங்க. ஒன்று இங்கே ஒட்டிடுங்க, இன்னொரு காப்பியில் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டர் என்ன, ரோல் நம்பர் என்ன, ஸ்டூடெண்ட்டோடைய பெயர் என்ன டைமில் எக்ஸாம் எழுதுறாங்க, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, அப்பாவுடைய பெயர் என்ன. இன்விஜிலேட்டருடைய சிக்னேச்சர் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் இன்விஜிலேட்டரை பார்க்கும்போது தான் நீங்கள் சைன் பண்ணணும். சரிங்களா, அவங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேண்டிடேட் இஸ் த பேஸ் த லேட்டஸ்ட் கலர்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. 6க்கு 4 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை அந்த பிளேஸ் பண்ண கொடுத்துருக்க இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும். இன்விஜிலேட்டர் என்ஷூர் பண்ணிடுவாங்க தட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அந்த பேஜ் மேட்ச் த ஃபோட்டோகிராஃப்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க இல்லையா, அதில் லெஃப்ட் சைடில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன். ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் பேஜ் 1 ஆஃப் அட்மிட் கார்டு. பேஜ் 1 அட்மிட் கார்டில் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கான்னு என்ஷூர் பண்ணி பார்த்துப்பாங்க. கேண்டிடேட் டு சைன் த ஃபோட்டோகிராஃப் த லெஃப்ட் சைடில் எம்டி பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோவில் கிராஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க, ரைட் சைடில் சைன் பண்ணுவாங்க. சரிங்களா? It is a mandatory candidate bring the page of admit card with the pasted photograph. He is not bring them, is not allowed. இதாவது ஃபஸ்ட்டு பேஜை மட்டுமே பிரிண்ட் எடுத்து போகிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது, அதானே ஹால் டிக்கெட், அதெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லை விட மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் மிகப்பெரிய அறிவுரை. 2வது பேஜ் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா உள்ளே விட மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை தான் எடுத்துகிட்டு போகணும். 3வது ஒரு பக்கம் இருக்கும், அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களை படிச்சுக்கிறதுக்காக தான் அது கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கையில் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 பாயிண்ட் இருக்குது. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமோ படித்து முடிச்சிடுறேன். ஸோ அமைதியாக கேட்டுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரீச் த சென்டர், எண்ட் டைம், க்ளோஸ் டைம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம்னால கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் லிவ் த எக்ஸாமினேஷன். கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 5:20 வரைக்கும் வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாம் ப்ளீஸ் வெயிட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் இன்விஜிலேட்டர். உங்களுடைய டீச்சர் இன்விஜிலேட்டர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ ஈவன் அங்கேருந்து வெளியில் வரதுக்கு அலோட் இல்லை, அவங்க சொன்ன பிறகு தான் வெளியில் போக முடியும். அதே போல் உங்களுடைய ஆல் கேண்டிடேட் ரெக்கார்ட் டவுன்லோட் த கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு போக சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு படித்தது புரியல அப்படின்னா நம்ம சொல்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி அட்கேட் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அட்மிட் கார்டு வந்துறது மொத்தம் 3 பேஜ். ஃபஸ்ட்டு பேஜுன்றது சென்டர் டீட்டெயில் செல்ஃப் டிக்ளரேஷன், 2வது பேஜுங்கிறது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபு, 3வது பேஜுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? சம்டைம் 4வது பேஜ் வந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போங்க. அதே போல் அட்மிட் கார்டுங்கிறது இட்ஸ் ஏ ப்ரொஃபஷனல், அதாவது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் அட்மிட் கார்டு. இது வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்லாம் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே போல் கேண்டிடேட் அட்வைஸ் டு வெரிஃபை த லொக்கேஷன், எக்ஸாம் வேணும். அதாவது வந்து உங்களை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. லொக்கேஷனும் எக்ஸாம் சென்டரையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அட்வான்ஸாக நீங்கள் வந்து போய் பார்த்து செக் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் ஆகாம வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இஃப் ரிலீஜியன் கஸ்டம்ஸ் செக்யூர் வியர் ஸ்பெசிஃபிக் ப்ளீஸ் விசிட் சென்டர் இயர்லி ப்ரூஃப் செக்கிங். நீங்கள் வந்து ஏற்கனவே போய் ஏர்லியராக போய் பார்த்துக்கோங்க, ப்ரூஃபாக செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதை தான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த நோ கேண்டிடேட் வில் பி அலவுட் என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித்தவுட் அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டு இல்லாமல் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதோடு சேர்த்து வேலிட் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி இருக்கணும். உங்களை ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங்னா உங்களை செக் பண்ணுவாங்க. மெட்டல் டிடெக்டரை வச்சு ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் அதை வச்சு உங்களை செக் பண்ணுவாங்க. அதில் எதுவும் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதே போல் இதெல்லாம் பர்மிட்டன்றது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நம்மளோட வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க, ரேப்பரை கிளீங்க, அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் அடிஷ்னல் ஒரு ஃபோட்டோகிராஃப் மறந்துடாதீங்க. இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணாங்க. உள்ளே போயிட்டு கூட வெளியில் வந்து திரும்ப அந்த ஃபோட்டோகிராஃபை தேடி எடுத்துகிட்டு போனாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மினிமம் 2 வச்சுக்கோங்க, போஸ்ட் கார்டு சைஸும் 2 வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் கையில் ஒன்று எடுத்துகிட்டு போகணும். எதுக்குன்னா அங்கே அட்டண்டன்ஸில் பேஸ்ட் பண்ணி ஒட்டி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அட்மிட் கார்டு along with self declaration having postcard size photograph which will be designated space page number 2 downloaded from the NTA website. Clear printout A4 size paper, clear printout இருக்கணும். இது மறக்குறையா பிரிண்டாக இருக்கிறது, சரியாக பிரிண்ட் ஆகாமல் இருக்கிறது, முக்கியமாக கலர் பிரிண்ட் அவுட். அது வேறு சார் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எடுத்துகிட்டு போகிற கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கலர் பிரிண்ட் அவுட் எடுங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ரிலேட்டட் டாக்குமெண்ட் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதே போல் கேண்டிடேட் சிக்னேச்சர் பேஸ் த ஃபோட்டோகிராஃப் அப்ரோப்ரியேட் பிளேஸ், சைனு பண்ணுறது, ஃபோட்டோகிராஃப் நிறைய சொல்லிட்டோம். ஸோ மஸ்ட் கேரி. இது ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கையில் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஐடி ப்ரூஃப்ன்றது ஆதார் கார்டு கம்பல்சரி ஃபோட்டோகிராஃபோட இருக்கும், எடுத்துகிட்டு போங்க. இல்லையா உடனே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் டேட் அண்ட் டைமோட பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? முடிஞ்ச நல்ல ஹார்டான திக்னஸான பேப்பரில் கையில் எடுத்துக்கோங்க. இல்லைனா ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்க வாய்ப்புகள் இல்லை, அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல். இல்லைனா ஆதார் என்ரோல்மெண்ட் வித் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஆதார் கார்டே நான் புதுசாக எடுத்துருக்கிறேன் அப்படின்றவங்களும் அது அப்ளிகபிள் இருக்கும், அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் அதே போல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் என்ன வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, 12th எக்ஸாம் எழுதும் போது அட்மிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து ரிட்டன் வாங்கியிருப்பாங்க,
ஒருவேளை உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஒரிஜினல் ஸ்கூல் ஐடி கார்டு. ஸ்கூல் ஐடி கார்டு அலௌடுங்க, மறந்துடாதீங்க. எல்லார்கிட்டையுமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூலில் கண்டிப்பாக ரிட்டன் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லார்கிட்டையுமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை எடுத்துக்க பாருங்கள். நான் எதுவுமே இல்லைன்ற சுச்சுவேஷனில் ஸ்கூல் ஐடி கார்டு கேட்குறாங்க, சரிங்களா? இல்லைன்னா ஆல் அதர் ஐடி ஃபோட்டோகிராஃப், அட்டஸ்டட் ஸ்கேன்டு ஃபோட்டோ ஐடிஸ், மொபைல் ஃபோன் விட் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் வெலிட் ஐடி. இந்த மொபைலில் காமிக்கிறது அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ பிடபிள்யூடி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம். கேண்டிடேட் நாட் அலோட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங், அதெல்லாம் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து போகணும், மொத்தமாக எதுவுமே எடுத்து போகக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் தவிர, ஹால் டிக்கெட் தவிர, ஃபோட்டோ தவிர. அதே போல் ரஃப் ஒர்க் வந்து நீங்கள் கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ரஃப் ஒர்க் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய டெஸ்ட் புக்லெட்டில் கடைசியில் 2 பக்கம் இருக்கும், அதில் பாருங்கள். ஸோ அதே போல் நோ கேண்டிடேட் ஷுட் அடாப்ட் அன்ஃபேர் மீன்ஸ், அதாவது உங்களை சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உடனே வந்து வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிசிடிவி கேமரா வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்ட் கேன் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் த OMR ஷீட். OMR ஷீட் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி ரெண்டையுமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணின்னு சொல்கிறாரு. ஸோ டேக் அவே ஒன்லி தி டெஸ்ட் புக்லெட் வித் தம். நீங்கள் வந்து கையில் வந்து டெஸ்ட் புக்லெட் மட்டும் தான் எடுத்து வர முடியும். யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் வித் த கேண்டிடேட் டு என்ஷூர் த OMR ஷீட் சப்மிட்டட். கமிட் பண்ணிட்டோமா, ரிட்டன் கையில் கொடுத்துட்டோமா, கொடுக்கலையா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும், சரிங்களா? அடுத்து நோ பயோ பிரேக் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த எக்ஸாம் டைமிங்கில் எப்படி அப்படின்றத பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மலாக எப்போதும் நீங்கள் எக்ஸாம் காலத்தில் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பர்சனல் நீட்லாம் முடிச்சிருங்க. ரெஸ்ட் ரூம் போகிறது இது மாதிரிலாம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க. அதுக்கப்புறம் ஏன்னா கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 5 hours நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1:20 உள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ப்ராசஸை. 2 மணிக்கு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 1 hour உங்களை வந்து வெளியில் பயோ பிரேக் அலோவ் பண்ண மாட்டாங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு பயோ பிரேக், அதாவது ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அலௌடே கிடையாது. அதே போல் லாஸ்ட் 1/2 hour சொல்லப்போனால் 5:20 எக்ஸாம் முடியுது, 4:50 5:20 வரைக்கும் அலௌடே கிடையாது. அப்போது 3 மணிலேருந்து 4:50 வரைக்கும் இடையில இருக்கிற பிட்வீன் டைம் ஒரு 2 hours-க்குள்ளே உங்களுக்கு பயோ பிரேக் வேணும்னா தாராளமாக அங்கே இருக்க இன்விஜிலேட்டரை சொன்னீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அலோவ் பண்ணி நீங்கள் போய்ட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் கூட திரும்ப ரிட்டன் வந்து உங்களை எகெயின் ஃபஸ்ட்லேருந்து கிளியராக செக் பண்ணி மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணி முடித்த பிறகு தான் திரும்ப எகெயின் வந்து உங்களை சீட்டில் உட்கார அலோவ் பண்ணுவாங்க. இதில் எந்த சஸ்பெக்ட் வந்தாலும் உங்களை வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களை பயமுறுத்துவதற்காக கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் இதில் நோக்கம். நம்ம ஹால் டிக்கெட் பற்றி அவ்வளோ தெளிவாக துல்லியமாக சின்ன சின்ன பாயிண்ட்லையும் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கு இதுதான் கரெக்டு, இதுதான் சரி, இதுதான் தவறுன்றதை எடுத்து சொல்லுங்கள். நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் பேரண்ட்ஸை ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா, எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள், சரிங்களா? ஸோ நீட்டோடைய ப்ராசஸ் வில் பி ஸ்டார்டட் ரைட் நவ். எல்லோரும் ரெடியாக இருங்க, எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம சேனலில் அன்றைக்கி எக்ஸாம் இந்த டேயில் எவ்வளோ பேர் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எது டஃப்பாக இருந்துச்சு, எது ஈஸியாக இருந்துச்சு, எவ்வளோ மார்க் வரும், மிகப்பெரிய ஒரு ரிவ்யூ வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட், இப்போ நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? ஆல்ரெடி என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன், என்னென்ன பாயிண்ட் முக்கியம், எது முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக கையில் எடுத்து வச்சுட்டிங்களா? எல்லாம் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. மறக்காமல் முன்னாடியே ஒரு நாள் சென்டருக்கு போயிட்டு வந்துடுங்க. இது ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன், முன்னாடியே ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க. அங்கே இந்த சென்டர் கரெக்டாக, நம்ம போகிற ஸ்கூல் கரெக்டாக, இடம் கரெக்டானு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியோ இப்படி தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஃபோன் மூலயமா தான் சொல்லுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சா அப்போ இன்னொருத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 2 விஷயம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ, என்ன படித்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ அதுதான் கொஸ்டின் பேப்பராக வரப்போகுது. நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.